ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ப்ராமிஸ் கிராஃப்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு வாட்ச் இருக்கும் இல்லையா, இந்த வாட்ச் தான் நம்ம ஏற்கனவே ஒரு கிராஃப்ட் போட்டிருக்கோம் இல்லையா. இந்த வாட்ச் இதான் நம்ம ஒரு கிராஃப்ட் செஞ்சுருந்தோம். நம்ம சேனலில் ஒரு வாட்ச் செஞ்சுருந்தோம்ல நம்ம கிராஃப்ட் தீமில். இந்த வாட்ச் செஞ்சுருந்தோம் இல்லையா, அதை இந்த கிளாக்கில் இருந்து தான் அந்த டயல்ஸ் இந்த மெக்கானிசம்ஸ் எல்லாம் எடுத்திருந்தேன். அப்போ இது வேஸ்ட்டாக இருந்தது. சரி, இதை ரீயூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி இந்த கிராஃப்ட் பார்க்க போகிறோம். இதுக்கு இந்த உள்ளே இருக்க அந்த ஸ்டிக்கர்ஸ் நம்ம ரிமூவ் பண்ணணும். ஏதாவது ஒரு இந்த பின் இருக்குள்ளேயே, தலைக்கு குத்துற பின், அந்த பின்னை வச்சு எடுத்திங்கனாலே ஈஸியாக வந்துடும். அந்த ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணிக்கோங்க. ரிமூவ் பண்ணிட்டு இது டிஷ்யூ பேப்பர் தான். ஒரு டிஷ்யூ பேப்பர் ஃபுல்லாக எடுத்துகிட்டு அதை இது மாதிரி தண்ணியில் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக வைக்க வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு இது மாதிரி எடுத்துக்கோங்க. எல்லா பக்கமும் அந்த தண்ணி அப்ளை ஆகிருக்கணும். வச்சு எடுத்துகிட்டு இது மாதிரி ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓரளவுக்கு அது பெருசாக இருக்கணும். இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அந்த வாட்ச் எடுத்துகிட்டு அதை சுற்றி இது மாதிரி ஒரு இடம் இருந்தது இல்லையா, குழியான மாதிரி, அந்த இடத்துல க்ளூ அப்ளை பண்ணிட்டு அந்த பேப்பரை இது மாதிரி ஒட்டிக்கிறேன். ஒரு பார்டர் கொடுக்குற மாதிரி அதை ஒட்டிக்கிறேன். அதே மாதிரியே பேலன்ஸ் இருக்கிற இடத்துலையும் ஒட்டிக்கோங்க. ஒட்டினதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அந்த பேலன்ஸ் கீழே இருந்தது இல்லையா, அந்த பகுதியை டிஷ்யூ பேப்பர் வச்சு கவர் பண்ணிக்கிறேன். நீங்கள் ப்ரஷ்ஷில் பண்ணுறதா இருந்ததுன்னா ப்ரஷ்ஷை வச்சு இது மாதிரி தேய்க்காதீங்க, ஜஸ்ட் டாப் பண்ணி விடுங்க. ஏன்னா அது டிஷ்யூ பேப்பர் கிழிஞ்சு வந்துடும், பிளாஸ்டிக் கீழே இருக்கிறனாட்டி. பேப்பரில் அது அப்படியே ஒட்டிக்கணும், பிளாஸ்டிக்கில் கிழிஞ்சு வந்துடும். அதுக்கப்புறம் இந்த சைடு இருக்குள்ளேயே, அந்த சைட்லேயும் டிஷ்யூ பேப்பர் வச்சு கவர் பண்ணிட்டு பேலன்ஸ் இருக்கிறத நம்ம ஏற்கனவே ஒட்டியிருக்கோம் இல்லையா, அதுக்கு மேலே இது மாதிரி பண்ணி விட்டுறேன். பண்ணிவிட்டோம் அப்படின்னா ஒரு பாண்ட் கிடச்சிரும். அதுக்கப்புறம் இதை ஃபுல்லாக அந்த சைட்லையெல்லாம் இது மாதிரி கொஞ்சம் அமுத்தி விட்டுக்கோங்க. அன்ஈவனாக இருக்கும் இல்லையா, அது கூட ஈவன் ஆகிடும். இது மாதிரி அமுத்தி விட்டிங்கன்னா இது மாதிரி அமுத்தி விட்டுட்டு காய வச்சு எடுத்துக்கோங்க. கொஞ்ச நேரம் காய வச்சு எடுத்ததுக்கப்புறம் நம்ம வால்பொடி டோ செய்ய போகிறோம். அதுக்கு வால்பொடி எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப ஓவராக தண்ணி இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் மறுபடியும் மாவை சேர்த்துக்கலாம். அந்த வால்பொடி பவுடரை சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சுக்கிட்டுக்கோங்க. பிசைஞ்சிட்டு அந்த மாவை என்றைக்குமே ஒரு ஈரத்துணியில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் காயாமல் இருக்கும். இப்போ அந்த டோலேருந்து ஒரு ரவுண்ட் பீஸ் எடுத்து அந்த சென்டரில் ஒட்டிட்டேன். அதுக்கப்புறம் இது மாதிரி ஒரு மீடியம் சைஸில் இது மாதிரி சின்ன சின்ன பால்ஸ் செஞ்சுக்கிறேன். பால் செஞ்சுட்டு அந்த பெரிய ரவுண்டு சுற்றியுமே க்ளூ அப்ளை பண்ணிட்டு அந்த பால்ஸ் ஒவ்வொன்றா இது மாதிரி வச்சு அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். இது மாதிரி அரேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஃப்ளவர் மாதிரி கிடச்சிரும் இல்லையா. இது மாதிரி வச்சு அந்த பால்ஸ் அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் இது மாதிரி ஒரு பீஸ் எடுத்து உருட்டிக்கோங்க. உருட்டிட்டு அந்த பால்க்கு மேலே க்ளூ அப்ளை பண்ணிட்டு இது மாதிரி நான் ஒட்டிக்கிறேன். அந்த உருண்டையை திரட்டணும் இல்லையா, அதை ஒட்டிட்டு பேலன்ஸ் இருக்கிறத கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இது மாதிரி ஐ ட்ராப் ஷேப்பில் அதை செஞ்சுட்டு இது மாதிரி வச்சு க்ளூ அப்ளை பண்ணிட்டு அமுத்தி விட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு பூவோட பெட்டல் ஷேப் மாதிரி கிடச்சிரும். ஐ ட்ராப் ஷேப்பில் அந்த மாவு உருட்டிட்டு க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த இடத்துல அந்த ஷேப்பை வச்சு அமுத்துனிங்கன்னா பெட்டல் ஷேப் மாதிரி கிடச்சிரும். அதே மாதிரி நான் ஃபுல்லாக ஒட்டினதுக்கப்புறம் சின்ன சின்ன பால்ஸாக செஞ்சுருக்கேன். அந்த சின்ன சின்ன பால்ஸ் எல்லாத்தையுமே அந்த ரெண்டு பெட்டலுக்கு இடையில இருக்கும் இல்லையா, அந்த கேப்பில் ஒட்டிக்கிறேன். ஒட்டிட்டு அந்த பால்ஸையும் இது மாதிரி லைட்டாக அமுத்தி விட்டுக்கிறேன். அமுத்தினதுக்கப்புறம் நம்ம டிஷ்யூ பேப்பர் ரோல் மாதிரி ஒட்டணும் இல்லையா, அந்த இடத்துல இது மாதிரி அந்த டோவை அமுத்தி விட்டுட்டு அந்த இடத்த கவர் பண்ணிக்கிறது மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிட்டு இது மாதிரி வால்பொடி டோவை எடுத்து உருட்டிட்டு இது மாதிரி அமுத்தி விட்டுட்டு அந்த பீஸை எடுத்துக்கோங்க. பீஸ் எடுத்து இது மாதிரி ஒட்டிக்கோங்க. அந்த இடத்துல ஒட்டிட்டு நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. தேய்ச்சி விட்டதுக்கப்புறம் நான் இது மாதிரி ஒரு டூல் எடுத்து அதில் இது மாதிரி லைன்ஸ் மாதிரி வரைஞ்சிக்கிறேன். இதுக்கு உங்கள்கிட்ட ஸ்கேல் இருந்தால் கூட நீங்கள் ஸ்கேலில் வச்சு கூட லைன்ஸ் போட்டுக்கலாம். இதை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் பார்ட்டாக பிரிச்சுட்டு செய்யுங்க. ஏன்னா மொத்தமாக செஞ்சிட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு செஞ்ச பார்ட் ட்ரை ஆயிடும். அதுக்கப்புறம் இது மாதிரி டெக்ஸ்சர் கொடுக்க முடியாது. இதே மாதிரி ஃபுல்லாக செஞ்சு முடிச்சுட்டு இப்போது செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் இதை அந்த பால்ஸ் செஞ்சுருக்கேன். மீடியம் சைஸில் பால்ஸ் செஞ்சுக்கிறேன். பால் செஞ்சுட்டு நம்ம அந்த கோடு கோடாக போட்டிருந்தோம் இல்லையா, அதுக்கு மேலே அந்த பால்ஸ் எல்லாம் ஒட்டிக்கிறேன். இது மாதிரி நம்ம சுற்றியுமே ஒட்டணும். இதே மாதிரி சுற்றி ஃபுல்லாக ஒட்டிக்கோங்க. இப்போ ஒட்டி முடிச்சாச்சு, எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிச்சு இல்லையா. இப்போ இதை நம்ம நல்லா காய வச்சு எடுத்துக்கணும். காஞ்சதுக்கப்புறம் இது ஃபுல்லாகவே நான் பிளாக் கலர் அடித்து எடுத்துக்க போகிறேன். அந்த நம்ம செஞ்சுருந்த எல்லா ஒர்க்குக்கும் மேலேயுமே ஃபுல்லாக பிளாக் கலர் அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க.
பிளாக் கலர் அப்ளை பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நான் ஸ்கை ப்ளூ கலர் எடுத்திருக்கேன். ஸ்கை ப்ளூ கலர் எடுத்து இது மாதிரி ப்ரஷ்ஷில் ஃபஸ்ட்டு வந்து செஞ்சு பார்த்தேன். ப்ரஷ்ஷில் நல்லா வரனாட்டி ஸ்பாஞ்ச் எடுத்து அந்த இடத்துல ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன். நம்ம வந்துட்டு ஒர்க் செஞ்சோம் இல்லையா வால்புட்டி டோ வச்சு, அந்த பார்ட்டை விட்டுட்டு நம்ம டிஷ்யூ பேப்பர் ஒட்டணும் இல்லையா அந்த பார்ட் ஃபுல்லாகவே அந்த ப்ளூ கலர் வச்சு நான் கவர் பண்ணிக்கிறேன். நான் வந்துட்டு ஸ்பாஞ்சிலேயே அப்ளை பண்ணிக்கிறேன். நீங்களும் ஸ்பாஞ்சில் அப்ளை பண்ணிக்கோங்க. ப்ரஷ்ஷில் வந்துட்டு இது சரியாக வரல. அப்ளை பண்ணிட்டு அந்த கேப் தெரியுது இல்லையா அந்த கேப்பில் எல்லாமே ப்ரஷ் வச்சு நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம செஞ்ச டிசைன்ஸ்க்கு மேலே கோல்டன் கலர் வச்சு ஹைலைட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்துட்டு 2 கோட் கொடுக்கணும். அப்போ தான் வந்துட்டு அது அழகாக தெரியும் பார்க்குறக்கு. இப்போ வந்துட்டு நான் அந்த பீட்ஸ்க்கு சுற்றி ஒட்டியிருந்தோம் இல்லையா அந்த பீட்ஸ் எல்லாத்துக்குமே நான் கோல்டன் கலர் கொடுத்துட்டு அந்த நம்ம லைனை போட்டிருந்தோம் இல்லையா அதுக்கும் ஃபுல்லாக கோல்டன் கலர் அடிச்சுக்கிறேன். ஃபுல்லாகவே இதுக்கும் நீங்கள் 2 கோட் கொடுத்துக்கணும். அப்போ தான் வந்துட்டு பார்க்குறக்கு அழகாக இருக்கும். இதே மாதிரி ஃபுல்லாக அடிச்சு முடிச்சிட்டிங்க அப்படின்னா நம்மளோட அழகான வாலாட் வந்துட்டு ரெடி ஆயிடும். இப்போ வந்துட்டு நான் 2வது கோட் உள்ள கொடுத்துட்ருக்கேன் இல்லையா அதே மாதிரி சுற்றியும் 2வது கோட் வந்துட்டு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு உங்கள்கிட்ட வார்னிஷ் இருந்தது அப்படின்னா நீங்கள் வார்னிஷ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா லைஃப் லாங் வந்துட்டு அது அழகாக இருக்கும். அவ்வளோதான் நம்ம ஆர்ட் வந்துட்டு முடிஞ்சிருச்சு. நீங்களும் பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் we love to create crafts, plant trees, save life. Never forget to subscribe and share to Promise Crafts.